அது ஸ்வீடன் தலைநகரான ஸ்டாக்ஹோமில் உள்ள ஒரு மெட்ரோ நிலையம். அங்கே பணிபுரியும் எங்கள் தேசத்தவர் இலங்கை ஒருவர் அங்கே வந்தார். அங்கே இருந்த பயணிகள் நுழைவு வாயில்களில் ஒரு வாயில் மாத்திரம். பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் யாரும் இல்லாமலும் டிக்கெட் ஏத்தும் வாங்காமலும் இலவசமாக உள்நுழையும்படியாகவும் இருப்பதை அவதானித்தார். டிக்கெட் விற்பனையாளரிடம் சென்ற நம் தேசத்தவர், ஏன் இங்கே இலவச நுழைவு வாயில் உள்ளது? காரணம் கேட்டார். அதற்கு அங்கே உத்தியோகத்தில் இருந்த பெண்மணி அவரிடம், யாராவது ஏதாவது ஒரு சங்கடமான காரணத்துக்காக டிக்கெட் வாங்க பணம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் வந்தால் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இலவச பயண என்ட்ரன்ஸ் தான் இது என விளக்கம் அளித்தார். நம் நாட்டவர் என்பதால் இயல்பாகவே ஒரு கேள்வி அவருக்குள் எழுந்தது. மீண்டும் அந்த பெண்மணியிடம், சரி, யாராவது பணம் இருந்தும் டிக்கெட் வாங்காமல் இலவசமாக பயணிக்க இந்த வாயிலை பயன்படுத்த முடியுமே, அப்படியானால் என்ன செய்வீர்கள் என்பதாக வினவினார். இதை கேட்ட அந்த பெண்மணி அவளது நீல கண்ணால் நம் நாட்டவரை மேலிருந்து கீழ்வரை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு புன்னகைத்தவாறே சொன்னால், பணம் உள்ள யாரும் அப்படி செய்வார்களா? ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இதற்கு நம் நாட்டவரிடம் பதில் ஏதும் இருக்கவில்லை. டிக்கெட்டை வாங்கிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். அவரை தொடர்ந்து வந்த பயணிகள் யாவரும் பணம் செலுத்தி டிக்கெட் வாங்குவதையும் அந்த இலவச வாயில் அப்படியே காலியாகவே இருந்ததையும் அவதானித்தார். தார்மீக விழுமியங்களை சொல்லாமல் செய்ய பழகிய சமூகம், இயல்புணர்வாக கடைபிடிக்க ஆரம்பித்த சமூகம் நிஜமாக நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டுவிட்ட சமூகமாகும். சந்தேகத்திற்கு இடமின்றி பொருளாதார, சமூக, தொழில்துறை மற்றும் கலை கலாச்சாரங்களில் பரிபூரண வளர்ச்சியை கண்டுவிட்ட சமூகமாகும். இந்த சமூகங்கள் எப்படி நேர்மையிலும் நாணயத்திலும் இப்படிப்பட்ட நிலையை அடைந்தனர் என கேட்டால், தரமான கல்வி முறை, பின்னரும் தரமான கல்வி முறை என்று மாத்திரமே விடை வரும். இல்லை, அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்கள், அதுதான் அவர்கள் அப்படி வஞ்சகம் செய்வதில்லை என்று நீங்கள் சொன்னால், நான் சொல்வேன், அவர்கள் தன்னிறைவு பெற்றதன் அர்த்தம் அவர்கள் நாகரிகமான சமூகம் என்பதாகும். ஒரு சமூகம் நாகரிகமான சமூகமாக மாற வேண்டுமெனில் கட்டாயம் அந்த சமூகம் பொருளாதார ரீதியாகவும் தரமான கல்வி முறையாலும் வளர்ச்சி கண்டால் மாத்திரமே சாத்தியமாகும்.